எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அஃபர்மேஷன் சம்மந்தமான ஒரு 10 சந்தேக கேள்விகள் இருக்குது. அது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஃபர்மேஷன் அப்படின்னா அது ஒரு செட் ஆஃப் வாக்கியங்கள், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அது எப்படின்னா இப்போது வந்து நெகட்டிவான விஷயங்களுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. இப்போ நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து பணத்தை பற்றி ஒரு தப்பான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ சின்ன வயசு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நல்லா பணம்னா ரொம்ப கஷ்டப்படணும். சின்ன சின்ன பணம் கிடைக்கும்னா கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டால் நம்ம சின்ன பணமே கிடைக்கும் அப்படின்றது இருக்கும். ஆனால் இந்த அஃபர்மேஷனில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து ரொம்ப எளிதாக என்கிட்ட வருது, பணம் வந்து நான் வந்து பணத்தை ரொம்ப ஈஸியாக ஈர்க்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்னா நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆள் மனசில் பதுங்கியிருக்கக்கூடிய அந்த தப்பான தாட்ஸை வந்து இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இதுதான் ஜென்ரலாக சின்னதாக அஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்றது இதுதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம வந்து சந்தேக கேள்விக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி அஃபர்மேஷன் கேட்கலாம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வாட்டி கேட்கலன்னா ஒரு வாட்டி தான். இப்போ மார்னிங் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு வாட்டி கேளுங்க. மார்னிங் கேட்குறது, ஈவினிங் டைம் இருந்தால் ஈவினிங் கூட கேட்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அஃபர்மேஷன் கேட்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து ஃபுல்லாக 3 வேளையும் கேட்க முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கேளுங்க போதும். ஸோ அதான் ரொம்ப பெஸ்ட் அண்ட் குட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மணி நேரம் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் 5 ஹவர், அதுக்கு மேலே தாண்ட வேண்டாங்க. மினிமம் 2 ஹவர்ஸ் கேளுங்க, மேக்ஸிமம் 5 ஹவர், அதுக்கு மேலே தாண்ட வேண்டாம். சில பேர் அஃபர்மேஷன் போட்டுகிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் கேளுங்க. அதுக்கு மேலே டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். 3 ஹவர்ஸ் மேலே கேட்டுக்கோங்க. 3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வரைக்கும் கேளுங்க. 5 ஹவர்ஸ் மேலே வேண்டாம், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் பண்ணிக்க வேண்டாம் அந்த ஒரு அஃபர்மேஷனை. ஸோ 5 ஹவர் கேட்டு அப்படியே விட்டுருங்க, அது போதும். அஃபர்மேஷன் கேட்கும்போது எல்லாத்துக்குமே அஃபர்மேஷன் கேட்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து ஒரு அஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னா, வெறும் வேலைக்காக மட்டும் கேட்டால் மட்டும் போதாது. நீங்கள் வேலைக்கும் கேட்கணும், பணத்துக்கும் கேட்கணும், ஹெல்த்துக்கும் கேட்கணும், வெல்த்துக்கும் கேட்கணும், செல்ஃப்க்கும் கேட்கணும், ரிலேஷனுக்கும் கேட்கணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள் போட்டுட்ருக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் அஃபர்மேஷன் கேட்கறீங்கன்னா ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஹெல்த் இருக்கணும், வெல்த் இருக்கணும், மணி இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும், செல்ஃப் இருக்கணும், அப்புறம் வந்து கேரியர் சம்மந்தமாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே கலந்து கேட்குற அஃபர்மேஷன் தான் பெஸ்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் எல்லாத்துமே கலந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது ஹெட்செட் போட்டு கேட்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹெட்செட்டில் நீங்கள் போட வேண்டாம். இனிஷியலாக நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஹெட்செட்டே போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கான்ஷியஸ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாமல் ரொம்ப மன உளைச்சல் கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை கேட்டுட்டு திடீர்னு இப்போ நீங்கள் வந்து இது ரொம்ப ஈஸியாக வரும், இது ரொம்ப பாசிட்டிவாக வரும்னு சொன்னீங்கன்னா கான்ஷியஸ் கேட்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சவுண்ட் ரொம்ப வால்யூம் ரொம்ப கம்மியாச்சு, உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரொம்ப மெதுவாக வச்சு கேட்டு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஒன்றும் கேட்கலனா கூட பரவாயில்ல, ஃபஸ்ட் நீங்கள் லோ வால்யூத்தில் வச்சுட்டு கேட்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபோனை உங்கள் வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்டு இப்போ நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டில் கேளுங்க. ரொம்ப ரொம்ப மென்டாக தான் கேட்கும். உங்கள் கான்ஷியஸ் தான் கேட்டால் போதும், உங்களுக்கு காது கொடுத்து கேட்கணும் அவசியமே இல்லை. ஸோ இனிஷியலாக ஒரு 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் ஹெட்செட் போடாமல் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஃபர்மேஷன் கேட்கும்போது நம்ம வேலை பார்க்கலாமான்னு கேட்டிருக்காங்க. எஸ், தாராளமாக நீங்கள் வேலை பார்க்கலாம். நீங்கள் வேலை பார்த்துட்டே அஃபர்மேஷன் கேட்கலாம், அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்ன ஜாப் பண்ணாலுமே நீங்கள் பக்கத்தில் உங்கள் ஃபோன் வச்சுட்டு லோ வால்யூம் வச்சு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணவே வேண்டாம். அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. ஏர்லி மார்னிங் அஃபர்மேஷன் கேட்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கேட்கல. ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட் டைம் நம்ம கேட்கறதுக்கு. நைட்டும் நீங்கள் நைட் அஃபர்மேஷன் கூட படுக்கலாம். பட் நான் ஏர்லி மார்னிங் அஃபர்மேஷன் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிஷியல் டேஸ் அப்படின்னா நீங்கள் சொல்லி கிராட்டிவிட்டி முடிச்சுட்டு விசுவலைசேஷன் எதாவது பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அஃபர்மேஷன் ஆன் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே போகலாம். அஃபர்மேஷன் வந்து ஆன்லைனில் கேட்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் கேட்க வேணாம். நீங்கள் அப்போ அஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சு கேளுங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் கேட்டால் என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் நடுவில் ஆட் வரும், இல்லை தேவையில்லாமல் ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ நமக்கு தேவையில்லை. நம்ம மார்னிங் கேட்கும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கனால நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே ஃபோனில் உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 அஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூடியூப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதேமாதிரி கேட்டிருக்க அஃபர்மேஷன் வந்து 24 ஹவர்ஸும் கேட்கலாமா கேட்டிருக்காரு. நம்மகிட்டே சொன்ன மாதிரி தான் 24 ஹவர் அஃபர்மேஷனை கேட்கக்கூடாது. எதுவுமே நீங்கள் ஓவர் டூ பண்ணக்கூடாது. ஓவர் டூ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் க்ரியேட் ஆகி உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து இந்த அஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் மேலே வெறுப்பை கொண்டு வரும். ஸோ நான் என்ன சொன்னேன் 5 ஹவர் தான், ஒரு நாளைக்கு 5 ஹவருக்கு மேலே தாண்டக்கூடாது. ஸோ எனக்கு டைம் இருக்குது, அதுக்கு மேலே நான் கேட்கலன்னா அது உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா திருப்பி முதலே சொல்லிட்டு தான், ஸ்ட்ரெஸ்ஃபுல் பண்ணிக்க வேண்டாம், 5 ஹவர் போதும். அதில் என்ன உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வருதோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி இப்போ நான் அஃபர்மேஷன் கேட்குற விஷயங்களை வச்சு நான் நினச்சி பார்க்கலாமா? இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஜாபுக்காக நான் இப்போ ஒரு அஃபர்மேஷன் கேட்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், அஃபர்மேஷன் கேட்குறேன்னா அதை பற்றி யோசிக்கலாமா கேட்குறீங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுடைய என்ன ஜஸ்ட்டு அதை பற்றி அஃபர்மேஷன் கேட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கு பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்கள் எப்போ வரும், எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும்ன்றது அது உங்களோட வேலை என்ன, ஜஸ்ட் அஃபர்மேஷன் கேளுங்க. அது ரெகுலராக அஃபர்மேஷன் கேட்டு அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் நடக்குமா நடக்காத திங்க் பண்ணுறது தேவையில்லாத விஷயம். இன்னொருத்தர் கேட்டிருக்கேன், அஃபர்மேஷன் வந்து நான் இப்போது ஒரு 2 நாள் கேட்க மாட்டேன் என்ன ஆகும்னு கேட்டிருக்கீங்க. 2 நாள் கேட்க மாட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. நமக்கு என்னென்னா, நமக்கு அந்த தேவையில்லாத விஷயங்களை திருப்பி மனசில் குழப்பங்கள் உருவாகும். ஸோ இப்போ லைஃப் லாங் அஃபர்மேஷன் கேட்குமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 6 மாதம் நீங்கள் அஃபர்மேஷன் கேட்டு அப்புறம் நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா நீங்கள் அந்த 6 மாதன்றது நீங்கள் உங்கள் மனசை பக்குவப்படுறதுக்காக நம்ம அஃபர்மேஷன் கேட்குறோம். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம ஆப்டிமிஸ்ட்டாக பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த அஃபர்மேஷனே கொண்டு வந்தோம். அதுக்காக தான் நம்ம கேட்குறோமே. நீங்கள் இப்போ நடுவில் கொஞ்ச நாள் கேட்ட விட்டுட்டு திருப்பி விட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது. ஸோ கேட்குறதா கன்சிஸ்டன்சியாக ஒரு 6 மாதம் கேளுங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.